ஏமன் தலைநகர் சனாவில் ஹவுதி படையினர் மீது சவுதி கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏமன் நாட்டில் சன்னி பிரிவைச் சேர்ந்த அதிபர் மன்சூர் ஹைதி ஆதரவு படைகளுக்கும் ஷியா பிரிவைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி படையினருக்கும் இடையே கடந்த 3 மாதங்களாக கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சி படையினரின் இராணுவ முகாம்கள் மீதும் ஆயுத கிடங்குகள் மீதும் சவுதி கூட்டுப்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். فوجئنا بأنه تم استهداف منزل الأستاذ علي الناشري. راح ضحية الاستهداف 3 من أطفال وامرأة. தலைநகர் சனாவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. சவுதி கூட்டுப்படைகள் ஈரான் கூட்டுப்படையான ஹவுதி படைகளின் மீதும் இராணுவ முகாம்கள் மீதும் கடந்த மார்ச் மாதம் முதல் தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹவுதி படையினர் சனாவை கைப்பற்றிய பிறகு அதிபர் மன்சூர் ஹாதி சவுதி அரேபியாவில் தஞ்சமடைந்தார். நாட்டை விட்டு வெளியேறியுள்ள அதிபர் மன்சூர் ஹாதியை மீண்டும் அதிகாரமிக்கவராக மாற்றும் முயற்சியில் சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ஏமனின் உள்நாட்டு போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் ஐநா சபை சார்பில் அவசர நிலை 3ஆம் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.